உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறதை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுகிறதை பற்றி 2 செய்தி பேசியிருக்கிறோம். இன்னும் கூட விடுபட்டவைகளை கொஞ்சம் சொல்வது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கும்போதே அவரை பிறக்க விடக்கூடாது, பிறந்துட்டா கொல்லணும்னு சொல்லி ஏற்பாடு நடந்ததெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இயேசு பிறந்தபோது இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி வெளியில் தெரியாத அளவில் தான் அவர் பிறந்தார். அவர் பெத்லஹேமில் பிறந்திருந்தாலும் வளர்ந்தது என்னவோ நாசரேத்தில். தாவீதின் ஊரில் பெத்லஹேமில் பிறப்பார்னு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தது. ஆனால் இவங்க நாசரேத்தில் குடியிருந்தவங்க. அந்த காலத்தில் அந்த ரோம சக்கரவர்த்தி அவன் அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் குடிமதிப்பு எழுதும்படி சென்சஸ், ஒவ்வொரு தேசத்துலேயும் மக்கள் கணக்கெடுப்பு, சென்சஸ்க்காக அந்தந்த மக்கள் அந்தந்த ஊருக்கு போய் அவங்க பேரை பதிவு செய்யணும்னு சொல்லி அங்கே சீசர் ஆர்டர் பண்ணதுனால எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் போய் சென்சஸ்க்கு பேர் பதிய போகிறாங்க. அப்படி இங்கே மரியாளும் யோசேப்பும் பேரை பெத்லஹேமில் பதியறதுக்காக அவங்க வர்றாங்க. வந்த இடத்துல பிரசவம் நேரிட்டது. ஆதலால் இயேசு பெத்லஹேமில் பிறந்தார். பெத்லஹேமில் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே ஏரோது, அது நம்ம சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரம் போகிற இடத்துக்கு போயிருந்தா பிரச்சனை இல்லை. இவங்க போய் இஸ்ரவேல் தேசத்தில் இப்போ யார் அங்கே ராஜான்னு பார்த்தா ஏரோது ராஜான்ட்டு அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு அரண்மனைக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவர் அங்கே இல்லை. பிறக்கிறது கூட இடம் இல்லைங்கிற நிலமையில் சத்திரத்தில் போய் இடம் இல்லைன்னு வெளியே விட்டுருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ இயேசுவுக்கே இடம் இல்லை, நீ வரக்கூடாதுன்றான் பிசாசு. இந்த பூமிக்குள்ளே நீ வரக்கூடாதுன்றான், இடம் இல்லைன்றான். அப்படியே பிறந்துட்டாலும் இந்த விவரம் இல்லாத சாஸ்திரிகள் போய் ஏரோதுக்கிட்ட சொல்லிவிட்டாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவன் எங்கேன்னு கேட்க, அவன் கில்லாடி அங்கே இருக்கிற வேத பாரகரெல்லாம் கூப்பிட்டு இயேசு எங்கே பிறப்பார்னு கேட்டு அவங்க கரெக்டாக தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்து பெத்லஹேமில் பிறப்பார், தாவீதின் ஊராகி பெத்லஹேமில் பிறப்பார் அப்படின்னு சொல்ல அவன் என்ன பண்ணிட்டான், 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளெல்லாம் கொலை செய்யணும்னு சொல்லி ஆர்டர் போட்டான். அதனால் ஒரு தீர்க்க தரிசனம், ராமாவிலே பெரிய புலம்பல் உண்டாயிற்று, ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாததுனால அவள் அழுது கொண்டிருக்கிறாள் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது பெத்லஹேமில் இருக்க இயேசுவை கொலை செய்கிறப்ப ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே அவன் ஏரோதை அனுப்புனானே. இயேசுவை கர்த்தர் கடத்திட்டு போயிட்டார். அது வேறு, உன்னை கொலை செய்ய தேடுவாங்க, அதனால் பிள்ளையை தூக்கிட்டு எகிப்துக்கு போயிடுன்னு சொல்லி கர்த்தர் யோசேப்புக்கிட்ட சொல்ல, யோசேப்பு பிள்ளையை தூக்கிட்டு எகிப்துக்கு போயிட்டான். ஆனால் ஏரோதை அனுப்பின ஆளுகள்லாம் பெத்லஹேமையும் சுற்றில் இருந்த கிராமங்களில் 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணுன்றான். என்னது, வாட் ரியலி ஹேப்பன்டு? ரட்சகராய் இயேசு பூமியில் வரக்கூடாது, அப்படியே வந்துட்டால் கொல்லணும். இது பிசாசோட ஐடியா. ஏரோதோடைய ஐடியா என்ன, நம்ம இங்கே ராஜாவாக இருக்கோம், இந்த யூதருக்கு ராஜாவாக இன்னொருத்தன் பிறந்தான்னா நம்மளை தள்ளி விட்டு அவனில் ராஜாவாகிடுவேன் அப்படின்னு
இப்போ ஏரோதோடைய ஐடியாப்படி நம்ம ராஜாவாக இருக்கணும், இன்னொருத்தன் பிறந்து வந்து நம்ம இடத்துல ராஜாவாக வரக்கூடாதுன்னு சொல்லி, அப்படி பிறந்து வந்தவனை கொல்லணும்னு சொல்லி, அவன் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள்லாம் கொல்ல சொல்லி அவன் ஆர்டர் போடுறான். ஆனால் பிசாசுடைய ஐடியா என்ன? இந்த இயேசு மேசியா பூமியில் பிறக்கக்கூடாது, அவர் பெத்லகேமில் பிறப்பார். பழைய ஏற்பாடு நமக்கு விளங்கினதை விட பிசாசுக்கு நல்லா விளங்கியிருக்கும், தீர்க்க தரிசனங்கள்லாம் நல்லா விளங்கியிருக்கும். அதனால் அவன் ரொம்ப கவனமாக தான் இருக்கிறான். ஆனால் கவனமாக இருந்தாலும் கூட பிசாசுக்கு தெரியும் பெத்லகேமில் பிறப்பாருன்னு, எல்லா தீர்க்க தரிசனங்களும் கரெக்டாக சொல்லுது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, பிசாசுக்கு தெரிஞ்சது இந்த ஏரோதுக்கு தெரிய வரைக்கும் இயேசுக்கு விரோதமாக அவனால் ஒன்றும் செய்ய வைக்க முடியல. பிசாசு ஆவியாக இருக்கான், ஆனால் சரீரத்தில் இருக்க ஒரு ஆள் தான் போய் இயேசுவை கொல்லணும். அப்போ இந்த விவரம் யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தி ஏரோதுக்கு போன உடனேயே, ஏரோது பெத்லகேமில் அவர் பிறப்பார்னு தெரிஞ்ச உடனேயே, இந்த விவரம் தெரியாமல் இருக்க வரைக்கும் இயேசுநாதர் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு இருந்தார். யோசேப்பும் மரியாளும் சமாதானமாக இருந்தாங்க. ஆனால் இந்த செய்தி வந்த உடனேயே ஏரோது பெத்லகேமை சுற்றி இருக்க எல்லா பிள்ளைகளையும் கொல்லுன்றான். அப்போ பிசாசு நினச்சதை ஒரு மனுஷனுக்கு இயேசுவுக்கு விரோதியாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தெரிய வரைக்கும் பிசாசு அதை செய்ய முடியல. அதனால தான் ரகசியத்தை கர்த்தர் காக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் கூட அநேக காரியங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. சொன்னாக்க பிரச்சனை வந்துடும், அதனால் சொல்லாமல் இருக்கிறோம். ரகசியங்கள் வைக்கலாமா? உண்மையை சொல்லக்கூடாதா? உண்மையை சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையும் இல்லை, சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் சொல்லணும். எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. இயேசு வளர்ந்தபோது அவர் ஊழியத்துக்கு போய் முடிக்க வரைக்கும் இவர் தான் தேவனுடைய குமாரன் மரியாள் சொன்னாங்களா? சொல்லலை. எல்லாவற்றையும் தன்னுடைய மனதில் வைத்து கொண்டு சிந்தனை பண்ணினாள் அப்படி எழுதியிருக்கு. அதனால் எல்லா ரகசியத்தையும் சொல்லிவிட்டு அதனால் உபத்திரவத்தெல்லாம் வாங்கி கட்டுறது இல்லை. கர்த்தர் என்ன நடத்துகிறாரோ அதுபடி செய்யணும். இப்போ இயேசு தேவனுடைய குமாரன், மேசியா, இஸ்ரவேலின் இரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலக இரட்சகர் இங்கே பிறக்கிறாருன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். எப்போ அவர் மரியாள் கர்ப்பவதி ஆனப்பவே தெரியும். இவன் யோசேப்பை தள்ளி விடலான்னு நினைக்கிறான். கர்த்தர் பேசுகிறாரு, தள்ளி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ யோசேப்பு அவள் தன்னுடைய முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. அப்போ இவ்வளவு நடக்கிற காரியங்களை பிசாசுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். அந்த மரியாள் போய் எலிசபெத்தை பார்த்து வாழ்த்துகிறாள். அங்கே எல்லா காரியங்களும் பேசப்படுகிறது. இவன் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறவனாக இருப்பான், அதெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ இதெல்லாம் பிசாசுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இயேசுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அந்த விவரம் தெரிய வரைக்கும் அந்த இயேசுக்கு விரோதமாக அந்த மனுஷனை ஏவி விட முடியல. அப்போ இயேசுவுக்கு விரோதமாக, அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராவது போய் எதாவது பேசி ஏவி விட்டாதான் அங்கே அவங்க கர்த்தருக்குடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிளம்பி வருவாங்க. அப்போ ஏறாதுக்கிட்ட போய் சாஸ்திரிகள் விவரமெல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லுவான். ஆனால் அந்த பிசாசு சாஸ்திரிகளை என்ன சொல்லிச்சா, ராஜா வீட்டில் இருக்கணும்ல, போய் பாரு அப்படின்னு சொல்லி விட்டானுமா. அங்கே போயிட்டாங்க. அப்புறம் அங்கே இல்லைன்னு திரும்பி வரும்போது அவங்க நட்சத்திரத்தை கண்டு அதனால் சந்தோஷப்பட்டு இயேசு இருக்க இடத்துக்கு அவரை தொழுது கொண்டு அவர் போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் பின்னாடி ஏறாவது ஆள் அனுப்புகிறானே. கர்த்தர் சொன்னார், பிள்ளையை தூக்கிட்டு எகிப்துக்கு போயிரு. இயேசு எகிப்துக்கு போயிட்டார். ஆனால் அங்கே இருக்க பிள்ளைகளெல்லாம் அவங்க ஏன் செத்தாங்க? மேசியா இங்கே பிறக்கிறார் என்று அறிந்ததுனாலே அங்கே பிசாசு ஏவி விட்ட ஒரு மனுஷன் அந்த ஊர் பிள்ளைகள்லாம் கொண்டுக்கிட்டு இருக்கான். பிசாசு அந்த விதத்தில் தோற்று போயிட்டான். அது வேற. பிசாசு ஜெயித்தானா தோத்தானா? ஏறாவது அத்தனை பிள்ளைகளை கொண்டானே, அது மூலமாக பிசாசு தன் காரியத்தை சாதிச்சானா? இல்லை.
இயேசுவை கொலை செய்யணுங்கிறது பிசாசோடைய நோக்கம். ஏரோதோடைய நோக்கமும் இயேசுவை கொலை செய்கிறதுன்னு. இந்த இயேசு தான் யூதருக்கு ராஜாவாக வர்றாரு, தான் பொசிஷனில் வந்து ராஜாவாகிடுவார்னு. ஆனால் நடந்தது என்ன? பிசாசு நினச்சது நடக்கலை, ஏரோது நினச்சது நடக்கலை. இயேசுவானவர் அங்கே எகிப்துக்கு போயிட்டார். இவங்க எங்கெல்லாம் பெரிய உபத்திரவம். ராமாவிலே பெரிய புலம்பல் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கிற மாதிரி அந்த காரியம் அங்கே நிறைவேறுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கு. அப்போ இந்த உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இயேசு வருகிறார்னு சொல்லி யோவான் ஸ்நானனுக்கு சொன்ன போதே அப்போ அவன் பார்த்து சொல்கிறான். அங்கே பரிசேயர் ஆசாரிகள்லாம் போய் விசாரிக்க ஆள் அனுப்புகிறாங்க. நீ என்னத்துக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற? நீ எதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற? நீ எலியாவா? நீ தீர்க்கதரிசியானா? நான் எலியாவும்ல தீர்க்கதரிசிமில்ல, நீ ஆளை விடுங்கடா அப்படின்னு அவன் சொல்ல. அப்புறம் என்னத்துக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற? எலியாவும்ல தீர்க்கதரிசி, எதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னாக்க, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மடிவில் இருக்கிறார், அவருடைய பாதரட்சின் வாரை கூட அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டான் அவன். ஆனால் அவங்களுக்கு விளங்கலை. அது இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் என்னமே எப்போவுமே விளங்க வேண்டியவங்களுக்கு விளங்கும், விளங்கக்கூடாதவங்களுக்கு விளங்காது. இப்போ நீங்கள் உத்தம இருதயத்தோட பைபிள் படிச்சிங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி சொன்னது, அப்புறம் இயேசுடைய வருகை பற்றி சொன்னது, நான் உபத்திரவ காலத்தை பற்றி சொல்கிறது, 1000 வருஷ ஆட்சியை பற்றி சொல்கிறது, புதிய வானம் புதிய பூமி பற்றி சொல்லியிருக்கிறது, எல்லாமே உங்களுக்கு விளங்கும். ஆனால் உலகத்தானுக்கு விளங்காது. அப்போ தீர்க்க தரிசனம் எதுக்காக எழுதப்படுகிறது? உலகத்தானுக்கு விளங்கக்கூடாது. அதான் இலைமறை காயாய் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இலைமறை காயாய் எழுதியிருக்கிறது. அதனால தான் கர்த்தர் வந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், சும்மா வாசித்தா விளங்காதுன்னு அவரே சொல்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்குறவைகளும் அவைகளே அப்படின்றார். அதை நீங்கள் அப்போ நினச்சி பாருங்கள். ஏன் அவ்வளவு ரகசியமாக சொல்கிறாரு? இப்போ வெளியே தெரிஞ்சால் எல்லாருக்கும் தெரிஞ்சால் பிரச்சனை, அதனால் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. சரி, அப்படி இன்றைக்கி ஒவ்வொருவருடைய விஷயத்துலேயும்ப்பா காயின் ஆபேல் விஷயத்தில் என்னங்க பிரச்சனை? ஆபேல் அவன் பலியிட்டான், கர்த்தர் ஏற்றுக்கிட்டார். காயின் வந்து கர்த்தர் சொன்ன மாதிரி பலியிடலை. ஏன்னா ரட்சிப்புக்காக ரத்தம் சிந்தப்படுகிற ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும், அதை இவன் செய்யலை. ஆனால் நமக்கே சொல்லுவான், ஆபேல் ஆடு மேய்ச்சான், அவன் ஆடு செலுத்தினான், இவன் விவசாயம் தானே பண்ணான், இவன் கத்திரிக்காய் வாழைக்காய் சுரக்காய் தானே இவன் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இவன் எந்த தொழில் செஞ்சாலும் பலி செலுத்த போகிறப்ப ரத்தம் சிந்துகிற ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அதை அவன் மாட்டேங்கிறான். அப்போ அதனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கலை. இப்போ இவனுக்கு அவன் மேலே கோபம் வருது, அவனை ஒரு கை பார்த்துருவான், கொன்னே விட்டான். அங்கே ஆரம்பித்த கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமான உபத்திரவம் இன்று வரைக்கும். அப்புறம் இஸ்மவேல் பிறந்தப்ப அவனை பற்றி என்ன தீர்க்க தரிசனம்? இவன் கர்த்தருடைய ஜனங்களுக்கு, அதாவது ஈசாக்கு அவனுடைய வம்சவழியினருக்கு இவன் உபத்திரவமாக இருப்பான், எதிரியாக இருப்பான், எதிராக குடியிருப்பான் அப்படின்னு அவனை பற்றி தீர்க்க தரிசனங்க. இது நடந்துருச்சு. இன்றைக்கு இஸ்ரவேலர் 12 கோத்திரத்தார் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறாங்க. அந்த இஸ்மவேலுடைய சந்ததியார் 12 கோத்திரங்கள்னு அங்கே எழுதியிருக்கு. ஆனால் அந்த 12 நாடான்னு தெரியல. வருகிற காலங்களில் 10 நாடுகள் கூட்டணியை பற்றி எழுதியிருக்கு. அவங்கெல்லாம் இந்த இஸ்மவேலுடைய சந்ததியாக இருப்பாங்க, அரபு பீப்புளாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கிறது யார்? அமெரிக்காவா? இல்லை, அமெரிக்கா இஸ்ரவேலை சப்போர்ட் பண்ணுதுங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்டியன்ஸு, இவங்க யூதர்கள்ட்டேருந்து கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்க, இயேசுனார் வந்தார்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரவேலை சப்போர்ட் பண்ணுது. ரஷ்யா இஸ்ரவேலுக்கு விரோதமாக இல்லை, அங்கே இருக்கவங்க நிறைய பேர் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸு, அவங்களெலாம் அந்த மாதிரி வரமாட்டாங்க. அப்போ உண்மையாகவே எதிரி யார்? இஸ்ரவேலுக்கு விரோதி யார்? எதிரி யாருன்னு கேட்டால் இஸ்மவேல் வம்சத்தார். இஸ்மவேல் வம்சத்தார் இன்றைக்கும் கூட இஸ்ரேலுக்கு விரோதமாக அவங்க போராடுறாங்க.
என்னது, பாலஸ்தீனா எங்களுக்கு தான் சொந்தம், இவன் என்ன எங்கேயோ பல நாடுகள்லேருந்து வந்து இங்கே வந்து குடியிருந்துக்கிட்டு இது ஏன் நாடுங்கிறான், எங்களை உபத்திரவப்படுத்துகிறான், இவனை இஸ்ரவேலை அப்படியே அடித்து துரத்தி மத்திய தரைக்கடலில் மூழ்கடிச்சனுங்கிறது அந்த காலத்திலேருந்து இந்த பாலஸ்தீனருடைய யாசர் அராஃபத்னு ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஆளோடைய டிக்ளேர்டு எய்ம் இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போய் மத்திய தரைக்கடல் எல்லாத்தையும் கொண்டுட்டு நாங்கள் பாலஸ்தீனாவில் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் முதல்ல எல்லாருமே சொல்கிறாங்க. இஸ்ரேலில் ஒருத்தன் கூட உயிரோட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அதுக்கு போய் மத்திய தரைக்கடலில் அழித்து கொள்றணும், இந்த தேசம் எங்களுக்கு அப்படின்றாங்க. ஆனால் ஒரிஜினலாக அந்த தேசம் பாலஸ்தீனம் இருக்கா? இல்லை. இஸ்ரவேலரை கர்த்தர் எகிப்து தேசத்துலேருந்து அழைத்து வந்தப்போ கானானியர்களை துரத்தி விட்டு அந்த தேசத்தில் அவங்கள வச்சார். ஏன் கானானியர்களை துரத்தினார்? கானானியர் சபிக்கப்பட்ட ஜனம். அந்த கானானியர்கள் அவங்க சோதோம் கொமாரோட கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து அதை நிமித்தம் சபிக்கப்பட்ட ஜனங்களாக வாழ்ந்து இவங்க இங்கே இருக்கட்டும், இஸ்ரவேலர் எகிப்து தேசத்துலேருந்து வர வரைக்கும் இங்கே இருக்கட்டும், அவங்க வர்றப்போ இவங்கெல்லாம் காலி பண்ணிட்டு நான் இந்த தேசத்தில் அவங்களை குடியேற்றுவேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொன்னார். அது என்னது? கானான் தேசம். அந்த கானானியர் யார்? அந்த நோவாவுடைய குமாரன் காம், அவனுடைய குமாரன்னு போட்டிருக்கு. ஆனால் ஒரு சரியான விதத்தில் பிறக்காமல் தவறான விதத்தில் பிறந்தவனும் நம்ம நினைக்கிற அளவுக்கு அங்கே என்னமோ இருக்குது. ஏன்னா நோவா முழிச்சு பார்த்தவொன்னே என்ன நடந்துச்சுன்னு பார்த்து காம கூட சபிக்கலாம், கானான சபிச்சான்னு போட்டிருக்கு. அந்த கானான் யார்? இந்த செம் யாப்பேத் ரெண்டு பேருக்கும் வேலைக்காரன், அடிமைக்கு அடிமையானவன் அங்கே அவனை பற்றி எழுதியிருக்கு. அப்போ வெறுமனை கர்த்தர் வந்து எதையாவது யாரையாவது சபிப்பாரா? இல்லை. அதாவது பிறப்புலேயும் தப்பாக இருக்கிறான், அப்படி பிறப்புலேயே தப்பாக இருந்தால் கூட அவன் செஞ்ச பாவமாக இல்லை. ஆனால் அவன் வந்து பாவத்துக்கு மேலே பாவமாக இந்த கானானியர்களை கர்த்தரை அழிக்கணும்னு நினச்சது காரணம் என்ன? ராட்சதர்கள் எப்படி உண்டானாங்கிறீங்க? தேவதூதர்கள் மனுஷகுமார்த்திகளோட கூடி உண்டான அந்த ஒரு பெரிய சமுதாயம். ராட்சதர்களை அழிக்கணுங்கிறது. அதனால தான் போய் இஸ்ரவேலர் வெளியே வந்தப்போ, எகிப்திலிருந்து வந்தப்போ போய் இந்த தேசத்தை பிடின்னு சொன்னால், ஐயோ அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் எப்படி போகிறதுன்றாங்க. என்னது? ராட்சதர்கள் இருக்காங்க, நான் எப்படி போகிறதுன்னு. அப்போ அந்த ராட்சதர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக இருந்திருக்கிறாங்க, அவங்கள கண்டு இந்த இஸ்ரவேலர் பயந்துருக்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி பாருங்கள். அப்போ எவ்வளோ பயங்கரமான பாவிகள். தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளோட கூடுனால உண்டான ஒரு பெரிய சமுதாயம் அது. ஆனால் அதெல்லாம் எலிமினேட் பண்ணணும், காலி பண்ணணுங்கிறாரு. அதாவது நோவா காலத்திலே அழிஞ்சது போக நோவா காலத்துக்கு பின்னாடி ராட்சதர்கள் இருந்தாங்கன்னு எழுதியிருக்கா இல்லையா? அந்த ராட்சதர்களில் கடைசி ஆள் தான் கோலியாத்து. கோலியாத்தை தாவீது போட்டு தள்ளிட்டான். ஆனால் அந்த காலத்தில் இருந்த மீதி ராட்சதர்களை தாவீதோடைய கூட இருந்த பலவான்கள் அவர்களை கொன்றார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நோவா காலத்துக்கு பின்னாடி இருந்த ராட்சதர்களை கர்த்தர் எப்படி அழிச்சாராம்? இந்த தாவீதோட கூட இருந்த, தாவீது கோலியாத்தை கொன்னா, தாவீதோட கூட இருந்த பலவான்கள் மீதி இருந்த ராட்சதர்களை கொன்னாங்கன்னு எழுதியிருக்குங்க. அப்போ இந்த ராட்சதர்கள்லாம் அவர்களுடைய யோசனை என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேசத்தை பிடிச்சிக்கணும், அவங்கள துரத்தி விட்டு நம்ம அவங்கள கொல்லணுங்கிறாமே. அதனால் கர்த்தர் வந்து இப்பேற்பட்ட பாவிகள், மனுஷர் அல்ல அவங்க, ராட்சதர்கள் மனிதர்கள் அல்ல. கேட்குறேன், தேவதூதனுக்கும் மனுஷகுமாரத்தையும் பிறந்தது ஒரு மனுஷனாக இருப்பானா, மனுஷியாக இருப்பாளா? குதிரையும் கழுதைக்கும் சேர்ந்து ஒரு குட்டி பிறந்தா அது கழுதை குட்டியா அல்லது குதிரை குட்டியா? குதிரையாகவும் இருக்காது, கழுதையாகவும் இருக்காது. அதுபோல் தேவதூதனுக்கும் பெண்கள் மனுஷகுமாரத்துக்கும் பிள்ளை பிறந்தா அது ராட்சதர்கள். மரித்த ராட்சதர்கள் எழுந்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியில் ஒரு வரி வருது. அப்போ மரித்த ராட்சதர்கள் உயிர் தள்ளுகிறது இல்லை, அவங்க நேராக நரகத்துக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயிக்கிறோம் நம்ம. அப்போ அவ்வளோ பெரிய ராட்சதர்களை கொன்னுட்டு இவங்க இஸ்ரவேலரை நிலைநிறுத்தணுங்கிறாரு. அப்போ அதே பெரிய யுத்தத்தில் தான் போய் அவங்கள துரத்திட்டு பிடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்த நம்ம ஆளுக விவரம் இல்லாமல் அவர்களை பூரா கொல்லாமல் விட்டாங்களாம். அதனால் இவர்கள் வந்து இந்த இஸ்ரவேலருக்கு விழாவிலே குத்துக்கிற முள்ளுகளாக இருந்தார்கள் அப்படின்லாம் எழுதியிருக்கு.
சரி, அப்படி தான் போக போக அவங்கள எலிமினேட் பண்ணாங்க. மனுஷனாக இல்லாத ஒரு சமுதாயம் வந்துச்சு. அதில் அவங்க தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. சரி, அது போகட்டும். அப்புறம் இஸ்மவேலர் தானே இப்போ ஆபிரகாமுடைய குமாரன். இது பாருங்கள், ஆபிரகாமுடைய குமாரன் தானே இஸ்மவேல், மூத்த குமாரன் வேறு. ஆனால் பிறந்தது ஆகாருக்கு பிறந்தது. இப்போ ஆகாருக்கு பிறந்ததுனால இஸ்மவேல் என்ன பாவம் செஞ்சேன்? இஸ்மவேல் ஒரு பாவமும் செய்யலை. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தின்படி பிறந்த அந்த ஈசாக்கு பிறந்தபோது அந்த அந்த இஸ்மவேலுடைய தாயாக இருந்தவளும் அந்த சாராளுக்கு விரோதமாக பேசியிருந்திருக்கிறான். இந்த இஸ்மவேலும் கூட அவனுக்கும் இது பொறுக்கலை, அவனுக்கு விரோதமாக ஏதோ பண்ணியிருக்கிறான். அதனால் இந்த சாராலையும் இந்த இஸ்மவேலையும் துரத்தி விட்டுரு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. நமக்கு கூட இது ஐயோ பாவமாக இருக்குது. அது ஆபிரகாம் கூட அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, அப்படி போட்டிருக்கு. ஆனால் நீ அனுப்பிடுன்றாரு. ஏன்னா இவன் வருங்காலங்களில் இந்த இஸ்ரவேலுக்கு இவன் விரோதியாக இருப்பான்னு அப்பயே சொல்லிவிட்டார். அன்றைக்கி தீர்க்க தரிசனம் அது என்ன நடக்கும்னு சொல்கிறார். இப்போ இன்றைக்கு பாலஸ்தீனர்கள் யார்? அவங்க அரபு மக்கள், இஸ்மவேலுடைய மக்கள். அந்த இஸ்மவேலருடைய மக்களில் கூட நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு அரபு கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறாங்க. அப்போ தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற அரபு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனங்களாக பரலோகம் போகிறவங்களா இருக்காங்க. ஆனால் பொதுவாக அந்த இஸ்மவேல் சந்ததி இஸ்ரவேலுக்கு விரோதமாகி செயல்பட்டது. அதை பற்றி ஒரு குறிப்பு கலாத்தியர் நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் வருது. நான் அதை கொஞ்சம் வாசித்து சொல்கிறேன். இதில் என்ன எதிர்ப்புகள் இருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். உபத்திரவங்கள், கிறிஸ்தவர்களுக்கு என்ன உபத்திரவம் இருக்குங்கிறத பார்க்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் இல்லை, கலாத்தியர் 4வது அதிகாரம் தான். கலாத்தியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவிடத்திலே பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்திலே பிறந்தவன். அடிமையானவிடத்திலே பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவிடத்திலே பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே, அது நியாயப்பிரமாணம். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிற அந்த எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இயேசு கிறிஸ்து காலத்தில் கூட அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தில் தான் இருந்தாங்க. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கலும் அனாஸ்திரிக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. எங்கே? ஏசாயா 54. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து மூலமாக வந்த, இயேசு கிறிஸ்து யார் மூலமாக? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த அந்த ஈசாக்குடைய ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, அந்த வழியில் வந்த தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த சகோதரரை, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகிலும், இப்போ கவனிங்க, ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல, இஸ்மவேலர் அந்த ஈசாக்கோடைய வம்சத்தை துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. எப்போ இதை எழுதுறது யார்? பவுல். இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி இதை எழுதிக்கிட்டு இருக்கிறார். அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவனோடைய கூட குமாரனுடைய சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. அப்போ இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு சுதந்திரவாளி இல்லைன்னு சொல்லிவிட்டார். என்னடான்னா, இவன் அந்த ஈசாக்குடைய வம்சத்தாருக்கு இவன் விரோதியாக இருக்கிறான்.
கர்த்தருக்கு விரோதியாக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இவன் இருக்கிறான். நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, அதாவது 17வது அதிகாரத்தில் அங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நான். 17 அமலேக்கியர் வந்து ரெவிதீமில் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் யாருன்னு சொல்கிறேன். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வந்து வனாந்தரத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பாலுந்தேன்னு ஓடுற தேசத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வழியில் அமலேக்கியர் வந்து ரெவிதீமில் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இந்த அமலேக்கை பற்றி என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால் இங்கே நான் வாசிக்கிறேன். 15வது வசனம், 16வது வசனம், அதாவது யாத்திராகமம் 17 14 வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்க வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். யார் அமலேக்க? ஏண்டான்னு பதில் கேளுங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்தாங்கன்னு மட்டும் இல்லை, அவனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தருடைய யுத்தம் அவனுக்கு விரோதமாக நடக்கும்ன்றார். அது மாதிரி இந்த இஸ்மவேலும் தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. இப்போ தான் சொன்னேன், இஸ்மவேல் வம்சத்தார்லேயும் அரபு ஜனங்களில் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அவங்க தனிப்பட்ட ரீதியில் ரட்சிக்கப்பட்டு போகிறாங்க. ஆனால் கோத்திரமாக பார்த்தா எல்லோரும் இஸ்மவேலுடைய சந்ததி இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடைய சுதந்திரவாளியாக இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. அப்போவே இஸ்மவேலையும் வகாராவையும் தள்ளிட்டார். சரி, இஸ்ரவேலர் ரொம்ப கரெக்டானு பார்த்தா இஸ்ரவேலர் பல சமயத்தில் பாகாலை தேடி போனவங்க தான். அதனால தான் அவங்களும் அழிஞ்சாங்க. அந்த இஸ்மவேலுடைய வம்சத்தார் வந்து தேவனுடைய ஜனங்களாக இருந்து வாழலை. அதனால் அவங்கள கர்த்தர் நியாய தீர்ப்பு வந்து ரொம்ப பண்ணலை. ஆனால் இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஜனங்கள்னு சொல்லிக்கிட்டு பாகாலை கும்பிட்டாங்க, அடித்து காலி பண்ணிட்டார். கடைசிக்கு 2000 வருஷமாக இஸ்ரவேலுங்கிற தேசம் கூட எல்லாம் போச்சு. இப்போ அந்த ஜனம் வருது, தேசத்தை உண்டாக்கியிருக்கு. கர்த்தர் இப்பைக்கு அவர்களுக்கு உதவியாக இருந்தாலும் கூட இவங்க பண்ணுற அக்கிரமத்தினால அந்த மகா உத்தரவு ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேலில் எருசலேமை நாசம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னது நடக்கும். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அதில் தான் இயேசு வந்தார். அந்த இயேசு வந்ததில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்போ நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய ஆபிரகாமுடைய குமாரர், தேவனுடைய குமாரர். இது நல்லா இருக்கா? இன்றைக்கி உத்தரவு இருக்குதுங்க, இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும். இது ஏன்னா இது ஒரு வழி. ஏன்னா இந்த இஸ்ரவேல், அதாவது உலகத்தார் கர்த்தருடைய ஜனங்களை எதிர்க்கிறார்கள், அவ்வளவுதான். நாம் தாக்கு பிடிச்சி நின்று இயேசுவின் நிமித்தம் நம்ம ஜெயம் கொண்டு முன்னேறணும். இதில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஓகே, முன்னேறலாமா? ஓகே, காட் பிளஸ் யூ. இது போன்ற செய்திகளை கேட்க, உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில், சென்னை சில்க்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள்.
நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.